119 சங்கீதத்துல 11 வசனம் பாருங்களேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தே. இத தாவீது சொல்றார். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் இருதயத்திலே இந்த கால வேளையில பதித்து கொள்ளுங்க, வைங்க. அப்ப என்ன பண்ணணும்? வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிச்சாதான் அது போய் பதியம் உள்ள. அவ இந்த கால வேளையில ஆவி என்ன சொல்றது? என்ன ஏமா நீ பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியா? என்னன்னு சொல்லு, பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா எப்படியோ பாவம் செஞ்சிடுறேன். ஏன்? கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இல்ல, அதனாலதான் நம்ம பாவம் செய்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்குள்ள இருந்ததானால் அந்த வார்த்தை ஒவ்வொரு நேரம் பாவம் செய்து போகிறதுக்கு முன்னாடியே இது பண்ணக்கூடாது, பாவம், அப்பா விரோதமான செய்ய நீ பாவம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்துக்குள்ள பேசுவாரு. அல்லேலூயா. இது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. அது மாதிரி ஆண்டு ஆவியா நம்மளை வழி நடத்துவார். இந்த பாவம் ஏன் நான் மீறி செஞ்சிடறேன் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் இல்லாதபடினால்தான். அதனால்தான் மேல சொல்லப்பட்டிருக்க வசனம் 30 வசனத்துல, வாலிபன் தன் வழியினால் சுத்தம் பண்ணுவான், நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தானே. அப்போ நம்முடைய வழி எப்படி காத்து கொள்ளணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையினால்தான் காத்து கொள்ள முடியுங்க. அவன் 1000 சொல்லுவான், எனக்கு அதாவது நம்பிக்கை கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் என் பாதையை நான் எப்படி காத்து கொண்டேன் அப்படின்னா எந்த பாவம் அணுகாதபடிக்கு என் வாழ்க்கையில கர்த்தருக்குள்ள என்னால எப்படி நடக்க முடியுது அப்படின்னா இந்த வசனத்தின்படி நான் காத்து கொள்ளுறதுனால்தான். காலவேளை ஆவியான உங்ககிட்ட பேசுறதுதான். நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க, எப்படின்னு தெரியல, பாவம் செஞ்சிடறக்கா நீ சொல்றீங்க பாத்தீங்களா? நிறைய பேர் பிள்ளைங்க என்கிட்ட பேசுறத பாக்குறேன். பாவம் செய்யக்கூடாதுன்னா கர்த்தருடைய வேதத்தை அன்றாடம் படிங்க. அதை படிக்கிறது மாதிரி தியானம் பண்ணி இருதயத்திலே ஸ்டோர் பண்ணி வைங்க. அல்லேலூயா. பாவம் செய்யற நேரத்திலயா இருந்தாலும் சரி, ஆபத்து நேரத்திலயா இருந்தாலும் சரி, பயப்படுற நேரத்திலயா இருந்தாலும் சரி, துக்கத்து நேரத்தில இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியா இருந்த நேரத்திலும் சரி, இது எல்லா நேரங்களிலும் இந்த வார்த்தை இருதயத்திலே ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது வார்த்தை நம்மோடு கூட பேசி நமக்குள்ள இருந்து கிரியை செய்து அநேக காரியங்களும் தப்புவிக்க இந்த வார்த்தையானது போதுமானதா இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலவேளை என்ன சொல்றாரு ஆவியானவர்? கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறது மாத்திரமல்ல, அது இருதயத்திலே வைத்து பாவத்திற்கு என்னை விலக்கி காத்துக் கொள்வதற்கு ஏதுவான பட்டயமாயிருங்க என்ன பண்ணணும்? அந்த காலவேளை யூஸ் பண்ணணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless.